விஸ்வாவசு தமிழ் வருட பிறப்புக்கு என்ன பண்ணணும்? சார், தமிழ் வருட பிறப்புக்கு நாங்கள் என்ன சாமி கும்பிடுவோம், நிறைய ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம், டெஃபினட்டாக கோயிலுக்கு போவோம். ஆனால் இந்த முறை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, 3 ராஜகிரகங்கள் இந்த ஆண்டு மாறுது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா, குரு பெயர்ச்சி ஆகுது, அதுக்கப்புறம் அதிச்சாரமாக போகுது, மறுபடியும் வக்கரத்தில் வருது, அப்படின்னு பலவித பிரச்சனைகள். அதே மாதிரி இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி ஏதோ சாதகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அவருடைய பகை வீடான புதன் வீட்டுக்கு தான் அவர் போகிறார், மிதுனத்துக்கு தான் போகிறார். ஆக இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் ஏடாக்கூடமாக தான் இருக்கும். இதை எல்லாத்த விட குருவோட வீட்டுக்கு சனீஸ்வரர் போகிறார், சனீஸ்வரருடைய வீட்டுக்கு ராகு வரார். இப்படி கிரக அமைப்புகள் இருந்தாலும் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் வரப்போகிறார். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆண்டு நீங்கள் எப்படி இந்த தமிழ் வருட பிறப்புக்கு நீங்கள் கொண்டாடணும்னு முடிஞ்ச வரைக்கும் காலையில் 6 மணிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் கோவிலுக்கே போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் எல்லார் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணுங்கள், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சக்கரை பொங்கலோ அல்லது உங்களால் என்ன முடியுமோ அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது அப்படியும் பறந்து போகும். ஆகவே இந்த தமிழ் வருட பிறப்புக்கு நீங்கள் டெஃபினட்டாக சாயந்தரமாக கோயிலுக்கு போகிறேன் சார், எனக்கு காலையில் வீட்டில் நிறைய வேலை இருக்குது சார், இல்லை, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. ஏன்னா சாயந்தரமாக உங்களை போக விட மாட்டான். அதில் 1008 தடங்கல்கள் கோவிலுக்கே போக விட மாட்டான். விஸ்வாவசு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் இந்த உலகத்தை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன சூட்சமம். எதிர் வீடு, பக்கத்து வீடு, உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க, உற்றார் உறவினர், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லாமல் போய்விடும். விஸ்வாவசில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். போன வருஷம் பார்த்திங்கன்னா குரோதி வருஷம் பாடாப்படுத்தி எடுத்துருச்சு. இந்த முதல் 6 மாதம் உங்களுக்கு கொஞ்சம் வறட்சியாக இருந்தாலும் கடைசி 6 மாதம் கொஞ்சம் வெள்ளத்தினால பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்தோட உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இதெல்லாம் பொது பலன்கள். இந்த தமிழ் வருஷ பிறப்பில் நான் சொன்ன மாதிரி எளிமையான தானங்கள், தர்மங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவே மிகப்பெரிய பலிதமாக இருக்கும். இதை பற்றி கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக வாழ்வது தான் நமது குறிக்கோள்.